ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆல்வேஸ் வெல்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தெரியுமா, முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இப்போ ரீசெண்ட் டேஸாக நடந்துகிட்டே தான் இருக்குது. நானும் நிறையா தடவை பார்த்துட்டேன். என்னென்னா, முன்னாடிலாம் கேபிள் டிவி பார்த்துட்டு இருந்தோம். கேபிள் டிவியில் பார்த்தா நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கொரோனா டைமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன அப்படின்னா ஓடிடி ஆப்ஸு. அதாவது அந்த ஓடிடி ஆப்ஸில் போயிட்டு ஒரு மூவியோ இல்லை சீரீஸ் ஏதோ பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது. நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல் மூவிஸை ஒரே இதில் பார்த்து முடிச்சிடலாம். அதாவது ஒரு மூவி 2.5 ஹவர்ஸ்னால் 2.5 ஹவர்ஸ்லேயே பார்த்துடலாம். நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு இந்த சாங்ஸ்லாம் வந்ததுன்னா நம்ம சாங்ஸ்லாம் கூட வந்து ஃபார்வர்ட் ரிவைண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்துக்கலாம். பட் இப்போ என்ன தெரியுமா நடக்குது, இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர் இப்போ ஓடிடி ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி வீட்டில் வந்து எனக்கு ஸ்மார்ட் டிவி இல்லை, நான் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜியோ ஃபைபர் இல்லை ஏர்டெல் ஃபைபர் அந்த மாதிரி எதுவுமே நான் கொடுக்கல அப்படின்றவங்க கூட மொபைலில் வந்து ஓடிடி ஆப்ஸ் வந்து ஏதாவது வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ZEE5 எப்போ பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. நார்மலாக ஒரு சீரீஸ் பார்த்தாலும் சரி, சீரியல் பார்த்தாலும் சரி, மூவிஸ் பார்த்தாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்களும் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு. இதில் என்ன நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, எதனால் மக்கள் வந்து ஓடிடி ஆப்ஸை வந்து நாடி போனாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது கேபிள் டிவியில் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஓடிடி ஆப்ஸ்க்கு போனாங்க. பட் இப்போ ஓடிடி ஆப்ஸும் இப்படி பண்ணால் இப்போ நாம் என்ன பண்ணுறது? இதில் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் வந்து எனக்கு ஓடிடி இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன். இருந்தாலுமே எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. மூவிஸ் பார்க்கும்போதோ இல்லை வந்து சீரிஸ் பார்க்கும்போதோ நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. 30 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. இது மாதிரி தான் ZEE5லேயே வந்துட்டுருக்கு. இப்போது இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வரணும் அப்படின்னா, நார்மலாக இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 299க்கு பெர் ஆனம்க்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா காசு, அதாவது 599 699 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதிகமான அமௌண்ட் பே பண்ணால் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா திரும்ப அதிகமான அமௌண்ட் கொடுத்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம்னா இது எங்கே போய் முடிய போகுது? அதான் சொன்னேன் இல்லையா, கேபிள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா ஓடிடி போகணும். இப்போ ஓடிடிலையும் அட்வர்டைஸ்மெண்ட்னா நம்ம எங்கே போகிறது? ஸோ நார்மலாக என்ன சொல்கிறதுனா, நம்ம ஏதாவது மூவிஸ் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும் போல் இருக்குது. இதில் இந்த மாதிரி ஓடிடி ஆப்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறீங்க ஓடிடி ஆப்ஸில் அப்படின்றத வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு வந்து அவார்ட் கொடுக்குற மாதிரி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.